எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் கொடுத்த அஜித். சமீபத்தில் ஏகே குடும்பத்துடன் கோவில் சென்ற புகைப்படங்கள் இணையதளத்தில் தீயாய் பரவின. தொடர்ந்து திருப்பதிக்கு அவர் சென்ற வீடியோக்களும் ட்ரெண்ட் ஆகியது. தற்பொழுது அவருடைய போட்டோஸ், வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் இடையில் கவனத்தை ஈர்த்தாலும் அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் அஜித்தின் அடுத்த படம் தொடர்பான அறிவிப்பு இன்னமும் வெளியாகவில்லை. அஜித் குமார் நடிக்கவிருக்கும் AK64 திரைப்படத்தின் அறிவிப்பிற்காகத்தான் ரசிகர்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரு பக்கம் அஜித் பிஸியாக கார் பந்தயங்களில் கலந்து கொண்டதால் அவர் இந்தியா திரும்பியவுடன் AK64 அறிவிப்பை வெளியிடலாம் என படக்குழு பிளான் செய்தனர். தற்பொழுது கார் போட்டியில் பல சாதனைகளை படைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துவிட்டு சென்னை வந்துள்ளார். இந்த நிலையில் AK64 அறிவிப்பு தொடர்பாக லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அடுத்த வாரத்தில் அஜித்தின் அடுத்த படம் பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதனால் பெரிதும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த அறிவிப்புடன் டைட்டிலும் வெளியாகலாம் எனவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அஜித்தின் அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க உள்ளார். இந்த தகவல் உறுதியானாலும் தயாரிப்பு தரப்பில் இருந்து இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தயாரிப்பில் இப்படம் உருவாக இருக்கிறது. இந்த ஆண்டு ஏகே நடிப்பில் 2 படங்கள் ரிலீஸ் ஆனது. நவம்பர் 2ஆம் வாரத்திற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் AK64 அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் வருகின்றன. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அஜித்தின் AK64 படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பே AK65 திரைப்படத்தின் இயக்குனரை தேர்வு செய்து விட்டதாக ஒரு தகவல் பரவி வருகின்றது. நடிகர் தனுஷ், பிரசாந்த் நீல், விக்ரம் வேதா, புகழ் புஷ்பர், காயத்ரி என ஒரு சில இயக்குநர்களின் அஜித்தின் அடுத்த படத்தை இயக்கலாம் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் அவர்களில் ஒரு இயக்குனரை அஜித் தேர்வு செய்து விட்டாராம். தற்பொழுது அந்த இயக்குனர் AK65 படத்திற்கான ப்ரீ புரொடக்ஷன் பணிகளில் இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேலும் அஜித் தன் பிளானை மாற்றி இருப்பதாக கூட தகவல்கள் வருகின்றன. அதாவது AK64 திரைப்படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக கார் பந்தயங்களில் கலந்து கொள்ள அஜித் முதலில் திட்டமிட்டாராம். ஆனால் தற்பொழுது AK64 மற்றும் AK65 என 2 படங்களையும் அடுத்தடுத்து முடித்துவிட்டு கார் பந்தயத்திற்கு செல்லலாம் என்ற முடிவில் அஜித் இருப்பதாக பேசப்படுகிறது. அப்படி என்றால் அடுத்தடுத்து அஜித்தின் 2 படங்கள் வெளியாகும் வாய்ப்பு அமையும் என தெரிகின்றது. ஆனால் இத்தகவல் உறுதியான தகவல் தானா என்பது தெரியவில்லை. உண்மையிலேயே அஜித் AK64, AK65 என அடுத்தடுத்து 2 படங்களில் நடிப்பதாக முடிவெடுத்தால் அது அஜித் ரசிகர்களுக்கு சம விருந்தாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. AK65 படத்தின் இயக்குனராக தனுஷ் இருக்கவும் அதிக வாய்ப்புள்ளதா? பல மாதங்களாகவே இவர்கள் கூட்டணி வைக்க போகிறார்கள் என பேச்சு எழுந்தது. இந்தியாவின் முக்கிய நடிகர் ஒருவர் மாஸ் நடிகரை இயக்கினால் எப்படி இருக்கும் என பலரும் ஆர்வமாக எதிர்பார்க்கின்றனர்.